தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திருச்செந்தூரை தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்வதற்காக ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு புறப்பட்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலமாக ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக புறப்பட்டிருக்கிறார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இன்னும் ஒரு சில நாட்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இதன் காரணமாக தேர்தல் பரப்புரையில் இருந்த தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தற்பொழுது நேற்று முதல் பல்வேறு ஆன்மீக தலங்களுக்கு செல்வதை தொடங்கியிருக்கிறார். அதுபடி நேற்று திருச்செந்தூர் முருகன் கோயில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சென்றார். பட்டு வேட்டி பட்டு சேட்டையுடன் சென்ற அவருக்கு மரியாதை வழங்கப்பட்டு கையில் வேலும் வழங்கப்பட்டு அங்கிருந்த ரசிகர்கள், தொண்டர்களை மற்றும் கட்சி நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து கையசைத்தார். அது சமூக வலைதளங்களில் பெரும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதைத் தொடர்ந்து தற்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஷீரடி சாய்பாபா கோவிலுக்கு அவர் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் இதற்காக 11 மணி அளவில் அவருக்கு தனியாக இருந்த தனி விமானம் மூலமாக இந்த பயணத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். நீலாங்கரை இல்லத்திலிருந்து வாகனம் மூலமாக சாலை மார்க்கமாக சென்ற அவர் விமானம் மூலமாக ஷீரடி சாய்பாபா கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் மேற்கொள்கிறார். அவருடன் அவரது குடும்ப நண்பரும் அதே போன்று தொழிலதிபருமான விஷ்ணு ரெட்டியின் குடும்பத்தினரும் உடன் செல்கிறார்கள். விஷ்ணு ரெட்டியினுடைய மனைவி மற்றும் மகள் ஆகிய இருவரும் தனி விமானத்தில் செல்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனந்த் உள்ளிட்ட சில நிர்வாகிகளும் அவருடன் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள் என்பது தகவலாக இருக்கிறது. இன்றைய தினமே அவர் சாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் சென்னை திரும்புகிறாரா அல்லது இரவு தங்கி நாளை சாமி தரிசனம் செய்கிறாரா போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்திருக்கக்கூடிய சூழல்ல விஜய் அவர் எடுக்கிற முடிவுதான் இறுதியானது என்கிற அடிப்படையில் அவர் இன்று திரும்புவாரா அல்லது நாளை திரும்புவாரா என்பது தற்போது வரை உறுதி செய்யப்படவில்லை. ஒருவேளை அவர் மகாராஷ்டிராவில் அல்லது அங்க தங்குகிறார் என்கிற அடிப்படையில் வேறு யாரும் அரசியல் முக்கிய தலைவர்கள் யாரும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா என்கிற பல்வேறு அரசியல் ரீதியான கேள்வியாகவும் இது எழுந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.